ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு வேர்டை அவ்வளோ ஈஸியா சுருக்கிட முடியாது. மார்வல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே கொண்டாட்டம் தான். அப்படிப்பட்ட இந்த மார்வல்ல கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், தார், ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸ் இருந்தா கூட நம்ம ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு இருக்கக்கூடிய மவுஸ் எப்பயுமே குறையாது. அந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்கான ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் நம்ம டாபில தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய டாம் ஹாலண்ட் வரைக்கும் ஸ்பைடர்மேனோட கேரக்டர்ல நடிக்கக்கூடிய அந்த ஆட்கள் மாறிக்கிட்டே இருந்தா கூட இந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற கேரக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸுங்கிறது எப்பவுமே குறையாது. இந்த விஷயத்த நீங்க எவ்ரி டைம் ஸ்பைடர்மேன் மூவி ரிலீஸ் ஆகும் போதும் ஓப்பனிங் ஷோல தியேட்டர்ல ரியலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஆரவாரமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிகள்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதையும் தாண்டி இந்தியா, குறிப்பா தமிழ்நாட்டிலையுமே தனக்கான ரசிகர் பட்டாளங்களை சேர்த்து வச்சிருக்காரு இந்த ஸ்பைடர்மேன் அப்படிதான் சொல்லணும். அந்த வகையில பல ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆன இந்த படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடூரமான வில்லன் ஒருத்தனை பிடிச்சி ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த வில்லனை காப்பாத்துறதுக்கு ஒரு ட்ரக் ஒண்ணு அந்த வில்லன் இருக்கக்கூடிய ஜெயில நோக்கி வருது. இதை தடுக்கிறதுக்கு ஸ்பைடர்மேன் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அந்த ட்ரக் வந்துட்டு அந்த ஜெயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கக்கூடிய டிரைவர், நான் இந்த ட்ரக்கை எப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியல, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படிங்கிற சுயநினைவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதற்கப்புறமா அந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொருத்தரா அந்த வில்லனை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ற டைம்ல மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதற்கு அடுத்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற சுயநினைவை அவங்க எல்லாருமே இழந்துடுறாங்க. இப்படி அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த டிரைவர்ல இருந்து அந்த ஜெயில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாருமே தன்னோட சுயநினைவை இழந்து அந்த வில்லனை காப்பாத்துறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேனுக்கும் அது யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்படி யாருமே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்கிற சூழ்நிலையில அந்த வில்லனும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த வில்லன் ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த ஹெல்ப் பண்ண கேரக்டர் யாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுயநினைவை இழந்து அந்த வில்லனை காப்பாத்துறதுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுதான் இந்த படம் முழுக்க டிராவல் ஆகி போகுது. என்னதான் இந்த படத்தோட டூரேஷன் வந்துட்டு 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருந்தா கூட இந்த படத்தோட டைரக்டரா இருக்கக்கூடிய டெஸ்டின் டேனியல் கிராட்டன் வந்துட்டு இந்த படம் எங்குமே போர் அடிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல மெனக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும் போதே நமக்கு புரியுது. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸையுமே உட்கார்ந்து செதுக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே நம்ம கண்ணில் வச்சு ஒத்திக்கலாம் போல அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் 2D 3D அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார்மட்லயுமே ரிலீஸ் ஆயிருக்குது. நான் 3Dல தான் பார்த்தேன். இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும் 3Dல பார்க்கும்போது விசுவலைஸா ஒரு செம்ம ட்ரீட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மெயினா நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு வெவ்விட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போற விஷயமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும். நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு நிஞ்சாஸ் கூட ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவாரு. இந்த ஃபைட்டை 3Dல பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருந்தது. அப்படி ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு விசுவலைஸா இந்த படத்தை ரொம்ப அற்புதமா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த படத்துல ஸ்பைடர்மேன் கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய நம்ம டாம் ஹாலண்ட், இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. இதற்கு முந்தைய ஸ்பைடர்மேன் கேரக்டர்ல இவர் நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே இவரை ப்ரூஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இந்த படத்துலயுமே அதுல கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துல ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லாட்டா கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு எமோஷன் சீக்வன்ஸ்லயும் தலைவன் பின்னி படம் எடுத்திருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டண்ட் சீன்லயும் தலைவன் புகுந்து விளாண்டுருக்கான் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பிளஸ் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேனுக்கு நேச்சுரலாவே இருக்கக்கூடிய பவர்ஸும் சரி, அவர் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற பவர்ஸும் சரி, ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம திணற விஷயமா இருக்கட்டும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாரு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் எழுதி வச்ச அந்த லெட்டரை ஸ்பைடர்மேனோட லவ்வர் வந்துட்டு படிச்சிடுறாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல இவர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயத்த அவரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது.
சரி, இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட டூரேஷன் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாவும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேன் மாதிரியான ஒரு ஹாலிவுட் மூவிய ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 2 ஹவர்ஸ் பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மத்தபடி இந்த படம் மார்வல் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கும் ஒரு செம்மையான ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இதுவரைக்கும் இந்த படத்தை நீங்க இன்னும் தியேட்டர்ல போய் பார்க்கல அப்படின்னா இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஸ்டாண்டை நீங்களே எடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயராஜா.